வினு சக்கரவர்த்தி அவர்களினுடைய ஆசை நிறைவேறாமலேயே போயிடுச்சான். சிலுக்கை அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் திரை உலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய நெருங்கிய நண்பர் வினு சக்கரவர்த்தி. பல படங்களில் அவருடன் இணைந்து நடிச்சிருக்காரு. குணச்சித்திர நடிகராகவே வினு சக்கரவர்த்தி அவர்கள் தான் பெயர் எடுத்து விடுவாங்க. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் தான் நடிகை சில்க் ஸ்மிதாவை அறிமுகப்படுத்தினார். அது ஒரு சுவையான சம்பவம். ஒரு முறை மாவு அரைக்கும் இடத்திற்கு போயிருக்காரு. அப்போது அங்கு ஒரு பெண்ணை பார்த்தாராம். அந்த பெண் சட்டென்று திரும்பி பார்க்கும்போது இவரது கண்களை சுண்டி இழுத்து விட்டாராம். மெல்ல அவருடன் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு வினு சக்கரவர்த்தி. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னும் அவரது பெயர் விஜயமாலா அப்படின்னும் தெரிஞ்சுக்கிட்டாராம். மேலும் அவர் தமிழகத்திற்கு வந்து 17 நாட்கள் தான் ஆகிறதாம். அதன் பிறகு வினு சினிமாவில் நடிக்கிறாயான்னு கேட்க தான் ஊர் திருவிழாக்களில் நடனம் ஆடியிருப்பதாகவும் அதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பெண். தொடர்ந்து வினு சக்கரவர்த்தி நடிப்பு குறித்து அந்த பெண்ணுக்கு 12 நாட்கள் பயிற்சி கொடுத்தாராம். தொடர்ந்து அந்த பெண் நடிக்க முதல் படம் பார்த்தோன்னா வண்டி சக்கரம்ன்றது அவங்க ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக அவரை பார்த்ததும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் எங்கிருந்துடா கொண்டு வந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கலக்கிடுவார் பாருன்னு சொல்லி அப்படியே நடந்துச்சான். அவர் தான் சில்க் அவர்கள். அந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு அப்புறமாக தான் அவங்களுக்கு பெயர் வந்திருக்கு. ரஜினி, கமல், சிவகுமார்னு பல முன்னணி நடிகர்களுடன் பல படங்களில் நடித்து தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத கவர்ச்சி கண்ணி நடிகையானாங்க சில்க். சில்க் உதட்டை கடித்து கொண்டு கண்களால் தூண்டில் போடும் பார்வையை பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட துறவிக்குமே உற்சாகமாக அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு படத்தையாவது இயக்கிட வேணும் அப்படின்னு நினச்சாராம் வினு சக்கரவர்த்தி. ஆனால் அது கடைசி வரை நிறைவேறாமலே போயிடுச்சான். இந்த தகவலை வினு சக்கரவர்த்தி அவர்களுடைய மனைவி சித்ரா லக்ஷ்மி பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் சில்க் அவர்களைப் போல ஒரு சிலர் நல்ல நடிகைகள் எப்படி நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்றது மட்டும் மர்மமான முறையிலேயே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சில்க் அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.